மம்மி மம்மி என்ன பண்ணுறீங்க மம்மி? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். மெல்ல மெல்ல. என்ன, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அப்படி என்ன நீ இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? ஐயோ அம்மா, நான் மட்டும் இல்லை, அதை கேட்டியனா நீ கூட ரொம்ப சந்தோஷப்படுவ மம்மி. என்ன, நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயமா? என்ன, சொல்லு சொல்லு. அம்மா, அந்த விஜயும் இந்த அழுமூஞ்சி ஐஸ்வர்யாவும் மீட் பண்ணதை நான் பார்த்தேம்மா. இதுக்கு ஏன்டி நீ சந்தோஷப்படுற? அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா அதில் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ஐயோ மக்கு மம்மி, உனக்கு அது கூட தெரியலையா? அவங்க மீட் பண்ணி என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு எல்லாம் நான் ஒட்டு நின்று கேட்டுட்டேன். என்னது, நீ எல்லாம் கேட்டியா? என்ன பேசிக்கிட்டாங்க? 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சா கல்யாணத்துக்கு? இல்லை என்ன என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. பாத்தியா, இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சொல்கிறேன் கேளு. பாவம், இன்னைக்கின்னு பார்த்து அவன் நேரமும் சரியில்லை. காலேஜில் யாரோ ஒருத்தன் வந்து அவளை ப்ரப்போஸ் பண்ணிட்டாமா. அப்புறம் என்ன, அதை இந்த விஜய் பார்த்துட்டான். நான் சொன்ன விஷயமும் அங்கே அவன் பார்த்த விஷயமும் ஒரே மாதிரி இருந்துச்சு மம்மி. அவன் நிஜமாவே நம்பிட்டான் ஐஸ்வர்யா சரியில்லைன்னு. அப்படியா? ஆமாம் மம்மி, இதையும் கேளு. ஐஸ்வர்யா கிட்ட டைரக்டாகவே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நிஜமாவா சொல்கிற? ஆமாம் மம்மி, இதில் போய் சொல்ல என்ன இருக்கு? நான் தான் காலையிலேருந்து அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணினே இருக்கிறேனே. இப்போதான் நீ என் பொண்ணுன்றதை நிரூபிச்சிட்ட. மம்மி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்த நீயே உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு. என்னை பிடிக்கலன்னு நீயே சொல்லிடு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் மம்மி. அவன் இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போதான் எனக்கு சமாதானமாக இருக்குது. அவனே பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, இனி என்ன தலைகீழாக நின்னா கூட இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. இந்த சாக்கில் உன்னை பேசி முடிச்சிடுறேன் நான். மம்மி, அவன் ஒத்துக்குவானா? ஏண்டி ஒத்துக்காம? உனக்கு நான் இருக்கேன், உங்கள் அப்பா இருக்காங்க, ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, கண்டிப்பாக ஒத்துக்குவான். அவளுக்கு யார் இருக்கா? அவளுக்கு என்ன அம்மா யாருன்னா இருக்கிறாங்களா என்ன முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுறதுக்கு? இல்லை, டாடி ஒத்துக்குவாரா இதுக்கு? உங்கள் அப்பா பற்றியெல்லாம் நீ கவலையே படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். எப்படி பேசி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரி மம்மி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. இந்த மனுஷனுக்கு வேற யாரையும் கண்ணுக்கே தெரியாது. வரும்போதே அந்த சனியம் பேரை தான் சொல்லின்னு வரா இருப்பார். வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கீங்க? நான் வந்தது இருக்கட்டும், அம்மாவும் பொண்ணும் எதை பத்தி ரொம்ப ஆர்வமா அதுவும் சந்தோஷமா பேசின்னு இருக்கீங்க? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஐஸ்வர்யா கல்யாணத்தை பற்றி தான். இந்த கல்யாணம் ஓகே ஆயிடுச்சுன்னா நிறைய வேலை இருக்குல்ல, அதை பற்றி தாங்க நானும் கவிதாவும் பேசின்னு வந்தோம். என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா டவுட்டா சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்க போறது உறுதி தானே? ஆமாம் ஆமாம். இருந்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு முறை பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் இல்லையாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை போய் பாருங்க போங்க. சரிங்க சரிங்க. ஆமா, எங்க ஐஷு இன்னும் காணோம்? டாடி, அக்கா இன்னும் வரல டாடி. அப்படியா? சரி சரி, வர டைமுக்கு வரட்டும். எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துன்னு வா. இதோ இப்போ எடுத்துன்னு வரேங்க. சி, இவ்வளோ போய் அக்கான்னு கூப்பிட்டனே, இவ ஒரு நாளும் எனக்கு அக்காவை மாற முடியாது. பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கிறீங்களா? இருங்க இருங்க, எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பார்க்குறேன். இந்த கல்யாணத்தையே நிறுத்தி உங்கள் 2 பேரையும் தலைகுனியை வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். என்னங்க, என்ன விஷயம்? ஏதோ கால் வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா? என்ன ஒட்டு கேட்டிருந்தியா? சேச்சே, நான் எப்படிங்க ஒட்டு கேட்க முடியும்? நான் தான் கிச்சனில் இருந்தேன்ல, நீங்கள் பேசுறது அப்படியே கேட்டுச்சு, அதனால தான். எதனா சந்தோஷமான விஷயமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமா கீதா, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ஆதிராவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களாம். அதை தான் லக்ஷ்மி ஃபோன் பண்ணி சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி சரி, சந்தோஷமான விஷயம்தான். ஏங்க, நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அது மறந்துடாதீங்க. தெரியும் தெரியும், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பித்தா அப்பாவையே மறந்துட்டா. ஆனால் நான் மறக்கக்கூடாது, அப்படி தானே? 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணுன்னு, 1000 தான் இருந்தாலும் அது நம்ம பொண்ணு தானேங்க. நம்மளே அவளை வேண்டான்னு விட்டுட்டா அப்புறமா எப்படிங்க அவளோட லைஃபு? இப்போ நீ என்ன சொல்ல வர? நம்ம சௌமியாவுக்கு கூட ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்தா
எவ்வளோ சீக்கிரம் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் இல்லையாங்க? இங்க பாரு கீதா, லக்ஷ்மி எந்த இடத்துலயும் போய் ஆதிக்கு வரன்னு பார்க்கல. அவங்களா தேடி வந்திருக்காங்க. இது நல்ல இடமா இருக்கு, அதனால முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. சரி இருக்கட்டும்ங்க, நம்ம தேடுறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. இப்போதைக்கு சௌமியாவுக்கு கல்யாணம் பண்ற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. இப்போதைக்கு ஆதிக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிக்கணும். இந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன். சரி சரி பாருங்க. அதுக்கு முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. நீங்கள் முதல்ல ஃபிட்டாக இருக்கணும்ல. உங்களுக்கே முடியாது, அவங்க உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க? என்ன கீதா, என்ன பேசுற நீ? என்னை காப்பாத்துந்தே அந்த ஆதி தான். அவ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்குவேனா? அதை நீ நினைச்சு பார்க்கலையா? அவளுக்கு பண்றதுக்கு நீ கணக்கு பார்க்குறியா? சரிதாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அவளுக்கு எல்லாம் 5 முட்டை 60 போட்டு நீங்கள் கட்டி தரீங்களா? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? இங்க பாரு கீதா, லக்ஷ்மி என்ன ஒரு பைசா கேட்கல. இது என்னோட விருப்பம், நான் தான் பண்றேன்னு சொல்லின்னு இருக்கிறது. உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. நீ இவ்வளவு கேவலமானவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் அப்படி என்ன கேவலமானவளா ஆயிட்டேன் நான்? பின்ன என் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கா, அவளுக்கு நன்றி கடனா பண்ணணும்னு கூட அவனுக்கு தோணல. நன்றி கடனா பண்ணுறதா இருந்தா 5000 10,000 தூக்கி கொடுங்க. அதுக்குன்ட்டு அவள் கல்யாணத்தையும் நீங்கள் நடத்த போகிறீங்களா? ஆமா கீதா, அவ கல்யாணத்தோட முழு பொறுப்பையும் நான் தான் ஏத்துக்க போறேன். அவளுக்கு அப்பா ஸ்தானத்துல நின்று நான் தான் எல்லாத்தையும் செய்ய போறேன். இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேங்க. நீ யார் என்ன அனுமதிக்கிறதுக்கு? ஏன் தம்பி பொண்ணு, எனக்கு பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்க காசை எடுத்து அவங்களுக்கே தான் செலவு பண்ண போறோம். ஞாபகத்துல இருக்கட்டும். அவங்க அவங்க காசா? அது எப்படி அவங்க காசு ஆகும்? நம்ம கிட்ட வந்தப்புறம் அது நம்ம காசு. இப்படி சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனி இந்த பண விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. இது என் தம்பியோட பணம். இந்த பணத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்ன மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சுரேஷ் கிட்டேருந்து ஃபோனே வரல. நான் ஃபோன் பண்ணால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன்றான். மெசேஜ் போட்டால் கூட ஒரு ரிப்ளையும் இல்லை. ஒரு வேளை என்னை அவாய்ட் பண்ணுறானோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. காலேஜுக்கும் வரல. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறானே ஷரத்துன்னு, அவனை கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு முறை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ரிங் போகுது. ஹலோ, யாரு? ஹலோ சுரேஷ். சுரேஷ், நான் தான் சௌமியா. யாரு? சுரேஷா? எந்த சௌமியா? ஹலோ சுரேஷ், நீங்கள் படிக்கிற காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற சௌமியா. என்ன தெரியலையா? ஐயோ, இவ்வளோ? ஆ ஆ, சொல்லுங்க சௌமியா, சொல்லுங்க. சுரேஷ், என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நான் தான் சௌமியா. ஆ ஆ, தெரிஞ்சிச்சு சௌமியா. சாரி, கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், அதான். அப்படியா? பரவாயில்ல சுரேஷ். ஆனால் என் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணலையா? அதுவா? அது சாரி சௌமியா, என்னோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. எந்த நம்பரும் சேவ் ஆகலை, அதனால தான். தப்பாக நினச்சிக்காத. பரவாயில்ல சுரேஷ். நீங்கள் என் கால்ஸ் அட்டென்ட் பண்ணாமல் எனக்கு மெசேஜ் பண்ணாமல் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நம்ம விஷயத்த நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சுரேஷ். என்னது? நம்ம விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு சொன்ன? அதுவும் என்ன கேட்காம எதுக்கு நீ சொன்ன? இல்லை சுரேஷ், என்னைக்கு இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். அதனால தான் சொல்லிட்டேன். அதுலேயும் நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொல்லியிருக்கேன் சுரேஷ். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்கணுமே. என்ன சுரேஷ், என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. சொன்னது கூட நல்லதாக தான் போச்சு. சரி சுரேஷ், நான் உங்களை மீட் பண்ணணுமே. சௌமியா, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா? ஓ அப்படியா? சரி சுரேஷ். சரி, நான் வச்சுறேன். பாய். சரி பாய்.
அப்பா நான் கூட பயந்துட்டேன். எங்கே இந்த சுரேஷ் என்ன லவ் பண்ணாமல் விட்டுருவானோ இல்லை என்னை ஏமாத்திடுவானோன்னு. பரவாயில்ல.